ஏற்கனவே அவர்கள் எல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் எங்களிடெல்லாம் கொடுத்த மனுக்கள் பட்டா வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தார்கள். அதை மாவட்ட ஆட்சியர்கள் அதை ஆய்வு செய்து எந்த இடம் பட்டா கொடுக்க உகந்ததாக இருக்கிறதோ அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. அதிலே 55,000 பட்டாக்கள் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் வந்தபோது ஆரம்பித்து வைத்தார்கள். அதிலே தான் இப்போது இந்த பட்டாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் இருக்கிற அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். வேற என்ன? ஆனால் அந்தனூர் தண்ணி திறந்துருக்காங்க, தமிழக முதலமைச்சர் தண்ணி திறந்துருக்காங்க. மேட்டூரில் தூர்வாரும் பணியெல்லாம் எந்த அளவுக்கு தூர்வாரும் பணிகள் முழுமையாக முடித்து விட்டதாக நேற்று முன்தினமே அறிக்கை நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லிட்டாங்க, முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. கடைமடை வரைக்கும் தண்ணி போகும். 6 லட்சம் ஏக்கர் சம்பா குறுவை சாகுபடிக்காக செய்வோம்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்தநல்லூர் ஒன்றியம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா நேற்று அந்த முகாம்லாம் நடந்திருக்கு. அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? அந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க, எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இது ஒரு வேலையாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பைப்பு கிராக் ஆகியிருந்தால் கூட மண்ணு கலந்தது, அது கழிவு நீர் இல்லை, மண்ணு கலந்தது, அதை உடனடியாக எடுத்து எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அது ஆனால் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு வரக்கூடிய திட்டங்கள் மனச்சல் அவர் சொல்றாரு, எப்படிங்க நான் மாற்ற முடியாது? அவர் சொல்றாரு, அப்படி சொல்றாரு. எப்படி ஒரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானே இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. எந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அடுத்து அலாட் பண்ணது எப்படி இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும்? அதெல்லாம் மாற்ற முடியாது. அதை சொல்றாரு. ரைட். சும்மா அவர் சொல்றாரு அவங்க கூட்டணி எங்களோட வரத்துக்கு அதில் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான் தெரியல. அல்ல இது வரைக்கும் அவங்க எதையும் நிறுதி பண்ண முடியல அவங்களால. அவர் சும்மா எங்களை கொக்கிய போடுறாரு. யாராவது ஒருத்தர் வரன்னு யார் போவா அதுல இருந்து? அவர் மந்திரி பதவியை காப்பாத்திக்கணும்லங்க. ஏங்க அது கூட சொல்லலைன்னா எப்படிங்க மந்திரியா இருக்க முடியும்? வணக்கம். இது நாங்கெல்லாம் முடிவு சொல்றதில்லை. கழக தலைவர் இருக்கிறார், அவர் தோழமை கட்சியோடு அவர் பேசுவார். அவர் பேசி நம்ம அதெல்லாம் சொல்லணும். அவங்க தலைவர் என்ன வேலை செய்கிறாரோ சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறது தான் நாங்கள். முடிவு செய்கிறதுலாம் தலைவர் தான் செய்யணும். ஆரம்பிச்சிட்டாரு துணை முதலமைச்சர். அதெல்லாம் சென்னையில் ஆரம்பித்து எல்லா இடத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அது ஆய்வு பண்ணுவாங்க. தகுதி உள்ளவங்க இருந்தால் மறுபடியும் முதலமைச்சர் முடிவெடுப்பாங்க.